அம்மா பஅத். இன்று நான் உங்கள் முன்னே பேச வந்த தலைப்பு திக்ர்களின் சிறப்பு. சஹாபாக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்களே, உங்களினால் தினமும் 1000 நன்மைகள் சுலபமாக சம்பாதிக்க முடியுமா? அதற்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எந்த கஷ்டமுமே படாமல் 1000 நன்மைகள் சம்பாதிக்க முடியும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எவர் ஒருவர் அல்லாஹ்வின் மீது 100 தடவை தஸ்பீஹ் செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதுகிறான், மேலும் 1000 பாவங்களை மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சூரா அன்ஆம் வசனம் 160, மன் ஜாஅ பில் ஹஸனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 நன்மை எழுதுகிறான். எவர் ஒருவர் ஒரு பாவம் செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு பாவம் மட்டும்தான் எழுதுகிறான். இந்த திக்ரின் சிறப்பு தலைப்பில் நாம் ஒரு அற்புதமான திக்ரை பற்றி கேட்போம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதற்கு அறிஞர்கள் ஹவுகல அல்லது ஹவுலக என்று கூறுவார்கள். இது ஒரு மொழி சார்ந்த தகவல். ஆனால் திக்ரின் அர்த்தத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு ஓதுவது சிறப்பு. இதன் பொருள் லா ஹவுல, ஹவுல் என்பதற்கு ஒரு நிலைமையில் இருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுவது. அதாவது ஒரு மனிதன் பலவீனத்திலிருந்து சக்திக்கு மாறுவது, நோவிலிருந்து ஆரோக்கியத்தின் பக்கம் மாறுவது, ஷிர்கிலிருந்து சுன்னாவின் பக்கம் மாறுவது, விதாத்திலிருந்து தௌஹீதின் பக்கம் மாறுவது. மாற்றத்தை நோக்கி செல்வதற்கு அரபியில் ஹவுல் என்று சொல்லப்படும். இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் அருளின் மூலமாக உதவி கிடைக்கிறது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.